இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட மாமியார் காலில கொதிக்க வச்சிருக்க தண்ணிய எடுத்து ஊத்துறாள். அந்த நேரத்துல இந்த அம்மாவோட பையனும் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ராணுவத்துல இருந்து வீட்டுக்கு வரான். வந்ததும் தன்னோட அம்மாவை தன்னோட பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறத பார்க்கிறான். இந்த பொண்ணு தன்னோட கணவனுக்கு தெரியாம ஒரு பையன் கூட தொடர்புல இருக்காள். எங்க தன்னோட மாமியார் நம்ம புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துடுவாங்கன்னு பயந்துகிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாள். அந்த பையனை தன்னோட மாமியார் கைய பிடிக்க சொல்லிட்டு இந்த பொண்ணு பெல்ட்டை எடுத்து தன்னோட மாமியாரை அடின்னு அடிக்கிறாள். இந்த பொண்ணோட மாமியாரும் வழி தாங்க முடியாம வேண்டாமா என்ன அடிக்காது, என்னால வலி தாங்க முடியல, நான் எந்த விஷயத்தையும் என்னோட பையன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இப்படியே இந்த அம்மாவும் மருமகள் பண்ற கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மாவோட பையன் வரான். இந்த அம்மாவும் தன்னோட பையன் பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்க, எப்ப வந்தன்னு கேக்குறாங்க. இந்த பையனும் நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய கால் ஏன் இப்படி வெந்து போயிருக்குன்னு கேட்கிறான். இந்த அம்மாவும் மருமகளுக்கு பயந்துகிட்டு நான் தான் சமைக்கும் போது சுட தண்ணியே கால்ல ஊத்திக்கிட்டேன்னு போய் சொல்றாங்க. உடனே இந்த பையன் சுடு தண்ணிய யாரு உன்னோட கால்ல ஊத்துனதுன்னு எனக்கு தெரியும், வாங்க போலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறான். ரூமுக்குள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணு அவளோட கள்ள காதலன் கூட பேசிக்கிட்டே இருக்கா. தன்னோட புருஷன் ரூமுக்குள்ள வந்ததை பார்த்த உடனே ஷாக் ஆகிய இந்த பொண்ணு வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாள். உடனே இவரு அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பக்கத்துல இருக்கவர் யாரு, என்னோட அம்மாவை இப்படி கொடுமைப்படுத்தினது யாருன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு அவங்க தெரியாம சமையல் கட்டுல சமைக்கும் போது கால்ல சுடு தண்ணிய ஊத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாள். உடனே இவரு நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா, எங்க அம்மா கால்ல நீ சுடு தண்ணிய ஊத்தி பெல்ட்டால அடித்ததை நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன். உங்க அம்மாவை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா நீ சும்மா இருப்பியா, என்னோட அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம பொய் சொல்லி சமாளிக்க பார்க்கிறாள். உடனே இவரு போதும் உன்னோட பொய்ய நிப்பாட்டு, நீ எனக்கு துரோகம் பண்ணி இருந்தா கூட நான் தாங்கி இருப்பேன், ஆனா நீ எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தி இருக்க, இனிமே உன் கூட வாழ நான் தயாரா இல்ல, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உன்னை கை நீட்டி அடிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்கு, நான் வேற ஏதாவது பண்றதுக்குள்ள அந்த புறம்போக்க கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு அந்த பொண்ணு வெளியே துரத்தி விட்டுட்டாரு. ஸோ இந்த ஆர்மி மேன் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.